நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முதல் புள்ளி ஈரோடு மாவட்டம் சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் அணியினர் புள்ளி கணக்கை துவக்கிவிட்டார்கள். இரு அணியினரும் சமபலம் வாய்ந்த அணியினர்கள். தமிழகத்தின் தலை சிறந்த வீராங்கனைகளை கொண்ட ஒட்டஞ்சத்திரம் சக்தி பிரதர்ஸ் ஈரோடு புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் முன்னிட்டு புள்ளி கணக்கு நடைபெற்றக்கூடிய அகில இந்தியாவான பெண்கள் கபாடி போட்டிக்கு சிறப்பித்து கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திருவாரூர் மாவட்ட கழகத்தினுடைய திருவாரூர் ஆர் காஜ் எக்ஸ்எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ அவர்களை வருக வரைய அன்போடு வரவேற்கிறோம். கிடைக்கல ஒன்றுக்கு ஒன்று சமபுள்ளிகள். ஒட்டஞ்சத்திரம் 1, சக்தி பிரதர்ஸ் ஈரோடு 1. மீண்டும் 2 புள்ளிகள் ஒட்டஞ்சத்திரம் அணியினருக்கு. 3க்கு 1 முன்னிலையில் ஒட்டஞ்சத்திரம். வருகின்ற தஞ்சாவூர் மத்திய மாவட்ட நிலையத்துடைய செயலாளர் அருமையான சேகரன் அவர்களை மாவட்ட நிலையத்துடைய சார்பில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சார்பை அணிவித்து வரவேற்பு செய்கிறார்கள். தொடர்ந்து தஞ்சாவூரிலிருந்து வருகின்ற கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஆர் காந்தியன் அவர்களை மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்கிறார். சிறப்பான நிகழ்வுக்கு வருகின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திருவாரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமையனன் காமராஜன் அவர்களை புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக அமைச்சருடைய சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த சிறப்பான ஒரு அகில இந்திய அளவிலான கபடி போட்டிக்கு வருகின்ற குழுக்களை கொண்டு லீக் முறையில் போட்டி முடிவடைந்து நாக் அவுட் போட்டிகள் குவார்டர் ஃபைனல் வரை முடிந்து அரையிறுதி போட்டிகள் இனிதே துவங்கிவிட்டது. சிறப்பான ஒரு போட்டி, ஒரு நேர்த்தியான ஒரு போட்டி. தமிழகத்தின் தலை சிறந்த 2 அணிகள் முதல் அரையிறுதியில் சந்திக்கிறார்கள். கடுமையான முயற்சி புள்ளியினை சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் அணி வீரர்கள் தன்வசப்படுத்துகிறார்கள். சிறப்பான ஒரு போட்டி. 3க்கு 3 சமநிலையில் இரு அணிகள். வெல்லப்போவது யார், இறுதி போட்டிக்கு செல்ல போவது யார்? தமிழகத்தின் தலை சிறந்த அணிகள் இந்தியா முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான 2 அணிகள். அற்புதமான ஒரு புள்ளியினை சக்தி பிரதர்ஸ் பெற்று தனது எண்ணிக்கை 4ஆக உயர்த்தி 4க்கு 3 முன்னிலை அங்கு. சிறப்பான ஒரு போனஸ் புள்ளி எஸ்எம்பிகேசி அணிக்காக சத்யபிரியா. சவுத் சென்ட்ரல் ரயில்வே, தென்னகர் ரயில்வே பணிபுரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சத்யபிரியா. அந்தியூர் அணிக்காக ஜெர்சி நம்பர் 9 சத்யா. அற்புதமான ஒரு ரைடர், ஒரு புள்ளி. தமிழர் அணிக்காக பங்கு பெற்று பதக்கத்தை பெற்று தந்த வீராங்கனை. சிறப்பான 2 அணிகள். தலை சிறந்த கபடி வீராங்கனை. 5க்கு 4 ஒரு புள்ளி முன்னிலையில் சக்தி பிரதர்ஸ் அந்தியூர். பெண்கள் கபடி வரலாற்றில் முக்கிய பங்கம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 2 அணிகள். கபடி உலகின் இந்தியா முழுவதும் தனக்கென சிறப்பான பெயரை பெற்றுள்ள 2 அணிகள்.
SMBKC ஒட்டன் சத்திரம் சக்தி பிரதேஷ் அந்தியூர். அற்புதமான ஒரு ரைடர், கடுமையான முயற்சி. அற்புதமான ஒரு தீர்ப்பு. ஒரு புள்ளியினை அந்தியூர் வீராங்கனைகள் பெறுகின்றனர். 6-4 சக்தி பிரதேஷ் 6, ஒட்டன் சத்திரம் 4. அற்புதமான முறையில் ஒரு புள்ளியை அந்தியூர் அணியினர் பெற்று மேலும் ஆல் அவுட் முறையில் 1+2 3 பாயிண்ட்ஸ் பெறுகின்றனர். டைம் அவுட் டேக்கன் பை SMBKC ஒட்டன் சத்திரம். போட் ஸ்கோர் கொஞ்சம் மாத்துங்க. போட் ஸ்கோர் கொஞ்சம் சரி கரெக்ட் பண்ணுங்க. சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் அணியினர் 10 புள்ளிகள், அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய SMBKC ஒட்டன் சத்திரம் 5 புள்ளிகள். சிறப்பு. 10-5 அந்தியூர் முன்னிலை. அற்புதமான ஒரு புள்ளியை சத்யபிரியா தன்வசப்படுத்திக் கொண்டார். ஓட்டச்சத்திரத்தின் புள்ளியினை 6 உயர்த்துகிறார். 10-6 சக்தி பிரதேஷ் முன்னிலை. நட்சத்திர வீராங்கனை தனது அணிக்காக ஒரு போனஸ் புள்ளியை பெற்று ரைட் அவுட் முறையில் தனது புள்ளியினை இழக்கிறார். 11-7. அற்புதமான 2 புள்ளிகள். ரஷ்ய பெருமக்களை கைகளை தட்டுங்கள், வீராங்கனைகளை உற்சாகப்படுத்துங்கள். அற்புதமான ஒரு போட்டி. 11-9. ஒவ்வொரு போட்டியுமே ஒரு சிறப்பான ஒரு போட்டி. 2 புள்ளி தான் வித்தியாசம். வெல்லப்போவது யார், இறுதி போட்டிக்கு செல்லப்போவது யார், புரட்சி தலைவி அம்மா டிராபியை இறுதி போட்டியில் ஆடப்போவது யார் எங்கு பார்க்கலாம். மீண்டும் அற்புதமான டபுள் லெக் ஹோல்ட் முறையிலே சக்தி பிரதேஷ் சூப்பர் டாக்கில் முறையில் 2 புள்ளிகளை பெறுகின்றனர். 13-9 சக்தி பிரதேஷ் 13, SMBKC 9. 4 புள்ளி வித்தியாசம். அற்புதமான ஒரு புள்ளி சக்தி பிரதேஷ் அந்தியூர். முறையிலே மேலும் ஒரு புள்ளியை பெற்று அந்தியூர் அணி வீராங்கனைகள் 15 தனது அணிக்கான புள்ளியினை 15 உயர்த்துகின்றனர். 15-9 6 புள்ளி வித்தியாசம். சிறப்பான ஒரு டிஃபென்ஸ். ரைடர் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் முறையிலே ஒரு புள்ளியினை SMBKC பெறுகின்றனர். 15-10 5 புள்ளி முன்னிலையில் அந்தியூர்.
யாருமே சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் மாறி மாறி புள்ளிகளை எடுத்த வண்ணம் உள்ளனர். 16க்கு 10. அற்புதமான ஒரு டிஃபென்ஸ். வீராங்கனைகள் விளையாடுவாங்க, நடுவர்கள் தீர்ப்பு போடுவாங்க. நீங்க விளையாட்டை ரசிங்க. சரியான தீர்ப்பு நடுவர்கள் வழங்குவார்கள். உங்களுடைய பணி நல்லா சிறப்பா பாருங்க. நீங்க போட்டியை ரசியுங்க. புள்ளிகளின் விவரம் 17க்கு 11. சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் 17, SMBKC 11. கடுமையான போராட்டத்தில் போனஸ் புள்ளி SMBKC 12 உயர்த்தினர். இட்ஸ் அபிஷியல் டைம் அவுட். சார் மெடிக்கல் டீம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மெடிக்கல் டீம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சார் ரசிக பெருமக்கள் தயவு செய்து அமைதியாத்து போட்டியை ரசியுங்கள். கைகளை தட்டுங்கள். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். தயவு செய்து 17க்கு 12. சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் முன்னணி. சார் லைட்ல கொஞ்சம் சரி பண்ணுங்க சார். இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கு பாருங்க சார். 18க்கு 12. 6 புள்ளி வித்தியாசம். சிறப்பான ஒரு விளையாட்டு. போனஸ் புள்ளியினை SMBKC அணியினர் பெறுகின்றனர். 18க்கு 13. சூப்பர் டாக்கல் முறையிலே 2 புள்ளிகளை தனது அணிக்காக பெறுகின்றனர் SMBKC அணியினர். 18க்கு 15. அந்தியூர் 18, SMBKC 15. ஒரு சிறப்பான ஒரு டிஃபென்ஸ். டைம் அவுட் டேக்கன் பை அந்தியூர். 19க்கு 15. 4 புள்ளிகள் வித்தியாசத்திலே போட்டி நகர்ந்த வண்ணம் உள்ளது. தொடர் போட்டி. 2வது அரையிறுதி போட்டியில் ஆட வேண்டிய சென்ட் ஜோசப் கண்ணகி நகர் சென்னை அணி வீராங்கனைகளும் பாரதி ஸ்போர்ட்ஸ் கிளப் திருநெல்வேலி வீராங்கனைகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். இது உங்களுக்கான முதல் அறிவிப்பு. It's the first call for the second semi-final match between St. Joseph Kannai Nagar Chennai versus Bharati Sports Club Tirunelveli. Both of them, please get ready. முதல் அரையிறுதி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையிலே 19க்கு 15 என்ற புள்ளி கணக்கில் சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் அணியினர் முன்னிலை பெறுகின்றனர்.
மீண்டும் ஒரு போனஸ் புள்ளியினை எஸ்எம்பிகேசி அணியினர் பெறுகின்றனர். 19க்கு 16. 3 புள்ளி தான் வித்தியாசம். இரண்டு அணியிலேயுமே தமிழகத்திற்காக பல பதக்கங்களை பெற்று தந்த வீராங்கனைகள் விளையாடி கொண்டிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எஸ்எம்பிகேசி அணியின் வீராங்கனை ஆடிக்கொண்டிருக்கும் வீராங்கனை ஜெர்சி நம்பர் 44 தீபா. Third right, 2 or tie. Third right. 20க்கு 16. அற்புதமான ஒரு நல்ல கைதட்டலாம். சிறப்பான ஒரு கைதட்டலை ஏற்படுத்துங்க. 21க்கு 16. எஸ்எம்பிகேசி அணிக்காக தமிழகத்துக்காக பங்கு பெற்ற வீராங்கனை ஆஷா. அற்புதமான ஒரு defense. சிறப்பான ஒரு போட்டி. டைம் அவுட் டேக்கன் பை எஸ்எம்பிகேசி. 24க்கு 17. இரண்டு அணிகளுக்குமே முதல் பாதியிலே டைம் அவுட் முடிவடைந்து விட்டது. 2-2 வரையில் சிறப்பித்துள்ள மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் திருவாரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமையன் காமராஜன் அவர்களுக்கு மாவட்ட கழகத்தினுடைய சார்பாகவும் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாதுகாப்புடைய சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. போட்டி மீண்டும் துவங்குகிறது. இடைவேளைக்கு பிறகு 24க்கு 17. தொடர்ந்து வருகையில் உள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சி.வி. சேகர் அவர்களுக்கு மாவட்ட பாசறை சார்பாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சிறப்பான ஒரு விளையாட்டு, அற்புதமான ஒரு தீர்ப்பு, அற்புதமான ஒரு போட்டி. வருகையிலிருந்து சிறப்பித்துள்ள கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர். காந்தி அவர்களுக்கு மாவட்ட பாசறை சார்பாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய தஞ்சாவூர் மத்திய மாவட்ட செயலர் அண்ணன் சேகரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு சிறப்பான புள்ளி. 25க்கு 20. அந்தியூர் முன்னிலை. Sakti Brothers, third right, 2 or tie. Third right. 25க்கு 21. புள்ளிகளை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் சக்தி பிரதர்ஸ் அந்தியூர். சிறப்பான ஒரு வீராங்கனை, நல்ல ஒரு புடி. இருபத்தி 22 புள்ளிகளை நெருங்குகிறார்கள் எஸ்எம்பிகேசி அணியினர்.
அற்புதமான ஒரு புள்ளியினை முதல் பாதி இடைவெளியின் போது அற்புதமான போட்டி 25-23 என்ற புள்ளி கணக்கில் சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் அணியினர் 2 புள்ளிகள் முன்னிலையுடன் முதல் பாதியை நிறைவு செய்கின்றனர். சிறப்பான ஒரு போட்டி. ரசிகர்கள் சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், கரகோஷத்தை எழுப்புங்கள். நெக்ஸ்ட் டீம் கூப்பிடுறதுக்கு முன்னாடி கேட்டுக்கோங்க. ப்ரோக்ராம் கேட்டு அடுத்த டீமுக்கு நெக்ஸ்ட் மேட்ச். ஓகேண்ணா நீங்கள் கூப்பிட சொன்னாதான் கூப்பிடுவோம், நீங்கள் கூப்பிட மாட்டோம். தேங்க்யூ சார். சார், 2வது அரையிறுதி போட்டியில் ஆட வேண்டிய அணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கால் கொடுத்த உடனே வாங்க, ஃபைனல் கால் கொடுத்தா மட்டும் வாங்க, தயவு செய்து உள்ள வந்துட வேண்டாம். சென்ட் ஜோசப் அணியினரும் பாரதி ஸ்போர்ட்ஸ் கிளப் திருநெல்வேலி அணியினரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கால் கொடுத்த உடனே வாங்க. தற்போது இதுவரை ஆடிய முதல் பாதை இடத்தில் SMBK அணியினர் 23 புள்ளிகள், அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் அணியினர் 25 புள்ளிகள். 2வது பாதி தொடங்கிவிட்டது. ஒரு புள்ளி SMBKC 25-24, ஒரே புள்ளி தான் வித்தியாசம். தனித்து விடப்பட்ட அந்தியூர் அணிகிறார். புள்ளிக்கான முயற்சி. அற்புதமான ஒரு டிஃபென்ஸ். போனஸ் ஆல் அவுட் 1+2 3 பாயிண்ட்ஸ் புள்ளிகள் வழங்கப்படுகிறது. ஸ்கோர் போர்ட் மாத்துங்க, ஸ்கோர் போர்ட் மாத்துங்க. SMBKC அணியினர் 27 புள்ளிகள், அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் அணியினர் 26 புள்ளிகள். புரட்சி தலைவி அம்மா டிராபியை புதுக்கோட்டை மண்ணிலே அற்புதமான முறையில் இந்த அகில இந்திய அளவிலான பெண்கள் போட்டியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அற்புதமான முறையிலே விளையாட்டு வீராங்கனைகளுக்கு செயற்கை ஆடுகளத்தை ஏற்படுத்தி அதற்கு மேற்கூரையை அமைத்து இரவை பகலாக்கி ரசிக பெருமக்களுக்கு அற்புதமான ஒரு கேலரி அமைத்து விளையாட்டு வீராங்கனைகளுக்கு தேவையான தங்குமிடம், பயணப்படி மற்றும் சிறப்பான உணவினை வழங்கி அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி
இந்த போட்டியை ரசிக்கும் வண்ணம் அகில இந்திய அளவில் முதன் முறையாக புதுக்கோட்டை மண்ணிலே சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. இந்த அற்புதமான போட்டியை ஏற்பாடு செய்தமைக்கு இந்த சிறப்பான ஒரு விழா குழுவினருக்கு எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சர் கமிட்டியின் சார்பாகவும் தமிழ்நாடு மாநில அமைச்சர் குழுவின் சார்பாகவும் முதல்கள் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். அற்புதமான ஒரு ஏற்பாடு, அனைத்து விதமான ஏற்பாடும் செய்து வந்தமைக்கு எங்களுடைய மாநில மாவட்ட அமைச்சர் கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு புள்ளி 28 புள்ளிகள் முன்னிலை மாறுகிறது. 28க்கு 26. SMVKC 28, சக்தி பிரதர்ஸ் 26. அற்புதமான ஒரு புள்ளிகளை சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் பெறுகிறார். 28க்கு 27. ஒரே ஒரு புள்ளிதான் வித்தியாசம். வெரி குட் ஆங்கிள். மீண்டும் சமநிலை. அற்புதமான ஒரு போட்டி. நல்லாவே கைதட்டலாம் ரசிக பெருமக்கள். ரொம்ப அமைதியா ரசிக்கிறீங்க. உங்களோட கரகோஷங்களை எழுப்புங்கள். விளையாட்டு இன்னும் சிறப்பாக அமையும். சம புள்ளிகள் 28க்கு 28. அற்புதமான ஒரு புள்ளி. அந்த வீராங்கனைகள் பெறுகின்றனர். இட்ஸ் ஆஃபிஷியல் டைம் அவுட். மெடிக்கல் டீம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். 29க்கு 28 மீண்டும் முன்னிலை மாறுகிறது. அந்த ஒரு வருஷம் மேலும் ஒரு புள்ளி 29க்கு 28. தயவு செய்து அந்த இடத்துல கொஞ்சம் வழி விடுங்க சார். பிளேயர்ஸ் அண்ணே தயவு செஞ்சு இந்த இடத்துல வழி விட்டுருங்க, கொஞ்சம் வழி விட்டுருங்க. பிளேயர்ஸ் தயவு செய்து அந்த இடத்துல யாரும் நிற்க விடாதீங்க. கொஞ்சம் வேகமாக எடுத்துட்டு வாங்க. பாண்டி கொஞ்சம் சொல்லி அந்த இடத்துல கிளியர் பண்ணி விடுங்க. க்கு 28. அந்தியூர் ஒரு புள்ளி முன்னிலையில் அந்தியூர் அணிகிறார்கள். போனஸ் புள்ளியினை பெற்று மீண்டும் சமநிலை பெறுகிறார்கள். 29க்கு 29. ஒரு சிறப்பான ஒரு போட்டி. மீண்டும் ஒரு புள்ளியினை அந்தியூர் முன்னிலை பெறுகின்றனர். செகண்ட் ரைட். 30க்கு 29. கபடி உலகின் அற்புதமான 2 அணிகள் சக்தி பிரதர்ஸ் அந்தியூர், SMVKC ஒட்டன்சத்திரம் அரையிறுதி போட்டியிலேயே சந்திக்கிறார்கள். அற்புதமான அகில இந்திய அளவிலான கபடி போட்டியில்
30க்கு 29. ரசிகர்களோட ஆரவாரம் இருந்தால் தான் சிறப்பு. வாலண்டியர்ஸ் தண்ணி கொடுக்கணும். சிறப்பான ஒரு 3+2 5 points. சக்தி சந்தேக அணியினர் மீண்டும் முன்னிலை பெறுகின்றனர். மீண்டும் ஒரு புள்ளி SMBK. Here Jesse pulling not allowed. Green card for jersey number 8 for Jesse pulling. 35-30. 35க்கு 30. அந்தியூர் முன்னிலை. ஒரு சிறப்பான ஒரு புள்ளியினை அந்தியூர் அணி வீராங்கனைகள் பெறுகின்றனர். 36க்கு 30. மீண்டும் ஒரு புள்ளியினை SMBK அணியில் பெறுகின்ற மாறி மாறி புள்ளிகளை பெற்ற வண்ணம் உள்ளன. 36க்கு 31. 5 புள்ளி வித்தியாசம். புள்ளிகளின் வித்தியாசமும் 5 மட்டுமே. 36க்கு 31. டிஃபென்ஸ்க்கான முயற்சி, அற்புதமான ஒரு புள்ளியினை அந்தியூர் அணி வீராங்கனைகள் பெறுகிறார். 37க்கு 31. Bonus +1 point goes to SMBKC. 37-33. அற்புதமான விளையாட்டு வீராங்கனை எதிரணிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சரியான அற்புதமான வீராங்கனை. அற்புதமான ஒரு புள்ளி. டைம் அவுட் டேக்கன் பை SMBK. 38க்கு 34. 4 புள்ளி வித்தியாசம். இரு அணி வீராங்கனையிலுமே தமிழகத்திற்காக பல பதக்கங்களை பெற்று தந்த வீராங்கனைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. நாலு புள்ளி மட்டும்தான் வித்தியாசம். வெள்ளப்பகுதியா 38க்கு 34. அந்தியூர் முன்னிலை.
தற்போதைய ஆட்டத்தில் SMBKC Board score. பாயிண்ட்ஸ் போடு செக் Time out SMBKC. பாயிண்ட்ஸ் போடு செக் பண்ணுங்க. SMBKC 36, சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் 39. தள்ளி பாருங்க SMBKC 36 points, அந்தியூர் 39 points. அமரே 39 புள்ளிகள் அந்தியூர், SMBKC 36. போட்டியில் யார் வெற்றி பெறுகின்ற வீராங்கனைகளுக்கு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் காமராஜ் வழங்கக்கூடிய 5000 சிறப்பு பரிசு. No argument, please. பரபரப்பான ஆட்டத்தில் சமபுள்ளிகள். இரு அணியுமே சமபுள்ளிகள். 39. நல்ல கையெழுத்து போடலாம். சமபுள்ளி அற்புதமான ஒரு போட்டி. தனித்து விடப்பட்ட அந்தியூர் அணிகிறார். ஒவ்வொரு விறுவிறுப்புகளுக்கும் சிறப்பு பரிசு காத்துக் கொண்டே இருக்கிறது. நமது முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் காமராஜர் அவர்கள் வழங்கும் 5000 சிறப்பு பரிசு. அற்புதமான ஒரு போட்டி. 42க்கு 40. புள்ளிகள் சார் கரெக்டா? ஸ்கோரர் கரெக்ட். ஓகே. 42க்கு 40. 2 புள்ளிகள். புள்ளிகளில் மாறி மாறி முன்னிலை பெறுகின்றன. 42க்கு 40. கடைசி 5 நிமிட ஆட்டம். கடைசி அந்த 5 நிமிடங்கள் ஆடிக்கொண்டிருக்கும் வீராங்கனை சத்யபிரா தென்னக ரயில்வேயில் பணிபுரிந்து வரக்கூடிய வீராங்கனை என்பது குறிப்பிடப்பட்டது. ஒட்டஞ்சித்திரம் அணியில் விளையாடி கொண்டிருக்கின்ற பவித்ரா இந்திய ரயில்வே அணியில் விளையாடி கொண்டிருக்கிறார் என்பது பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த தென்னமநாடு ஊரைச் சேர்ந்தவர் என்பது பெருமைக்குரியது. அற்புதமான ஒரு டிஃபரன்ஸ். தனது எண்ணிக்கை 44 உயர்த்துகிறது. 44க்கு 40. நம்பர் 7 ஒட்டஞ்சத்திரம் அணியில் 7ஆம் நம்பர் பணியில் அணிந்து விளையாடி கொண்டிருக்கின்ற வீராங்கனை தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த பவித்ரா. அவர் தென்னிந்திய ரயில்வே அணியில் விளையாடி கொண்டிருக்கிறார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வெரி குட் ஆங்கிள். 44க்கு 41. இப்போட்டியில் வெற்றி பெறுகின்ற வீராங்கனைகளுக்கு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் காமராஜ் அவர்கள் வழங்கக்கூடிய சிறப்பு பரிசு ரூபாய் 5000. வெற்றி பெறப்போவது யார்? இறுதிப் போட்டிக்கு செல்ல போவது யார்?
பொறுத்திருந்து பார்ப்போம். 44 ஒட்டஞ்சத்திரம், 41 ஈரோடு. முன்னிலையில் ஒட்டஞ்சத்திரம். ஒரு சிறப்பான முதல் அணியில் கடைசி 4 நிமிடம். நம்ம அமைச்சர் ஜல்லிக்கட்டு போனாதான் சிறப்பு பரிசு வருவான். இப்போ கபடி போட்டிலே சிறப்பு பரிசு வந்துகிட்டே இருக்கு. சிறப்பான ஒரு டிஃபென்ஸ். அஃபிஷியல் டைம் அவுட். டிஜே ஒரு ஆட்டம் இருக்கு, மேலாம் இருக்கா ஒரு மேடம் இருக்கு. சாலு என்ன தயாரு தொங்க புத்தி துவைக்கும் ரவசா பாரு. 45-41 SMBKC முன்னிலை. சிறப்பான ஒரு போட்டி. ரசிகர்களுக்கு ஒரு விருந்து படைக்கக்கூடிய ஒரு போட்டி. ஒவ்வொரு போட்டியுமே சென்ற போட்டியும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு போட்டி. அதே போன்று இந்த போட்டியும் அற்புதமான ஒரு போட்டியாக அமைந்துள்ளது. பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதல் இந்த அரையிறுதி போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணியினருக்கு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் அருமையண்ணன் காமராஜ் அவர்கள் வழங்கக்கூடிய சிறப்பு பரிசு 5000 காத்திருக்கின்றது. வெல்லப்போகும் அணி யார், அந்த சிறப்பு பரிசை பெறப்போவது யார் என்று பார்ப்போம். கடைசி 3 நிமிடம். ஒட்டஞ்சத்திரம் 46, சத்ய பிரதர்ஸ் ஈரோடு 41. ஐந்து புள்ளிகள் முன்னிலையில் ஒட்டஞ்சத்திரம் SMBKC. டைம் அவுட். ஈரோடு சக்தி பிரதர்ஸ். கடைசி ஒரு சில நிமிடங்கள். நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கைதட்டலை கொடுங்க பார்க்கலாம். இரு அணியினுடைய பயிற்சியாளர்களுமே தலை சிறந்த பயிற்சியாளர்கள். தமிழகத்தின் பெண்கள் அணியினுடைய தலை சிறந்த 2 பயிற்சியாளர்கள். நல்ல சீட்டி அடிங்கள், கை தட்டுங்கள், கரகோஷத்தை எழுப்புங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். வீராங்கனைகள் ஒட்டஞ்சத்திரம் பேடை 2 or tie. ரசிகர்கள் நல்ல விறுவிறுப்பை ஏற்படுத்தினா பரிசு தொகையை ஏறும். இங்கே ஜல்லிக்கட்டு நாயன் இருக்காரு, சிறப்பு பரிசு அள்ளி கொடுத்துட்டே இருப்பாரு. கடைசி 2 நிமிடம். 40 சார் புள்ளியல் கரெக்டா? ஸ்கோரர் 47க்கு 42 சார். பாயிண்ட் கரெக்டா பாருங்க. 47க்கு 42.
SMBKC அணியினர் 47 புள்ளிகள். அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் அணியினர் 42 புள்ளிகள். போனஸ் புள்ளி அந்த கடைசி நிமிடம் 4 புள்ளிகள் வித்தியாசம் பார்க்க 47க்கு 40. நல்லா கைதட்டலாம் சார், ஒரு கைதட்டல கொடுங்க சார். போட்டு விளையாடுறதுனா ரசிகர்களோட கைதட்டல் அற்புதமா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. 47க்கு 43. Wait. The officials பார்த்துவாங்க. Please wait. சோனே சார் சார் அடுத்த ரவுண்ட் அறிவிங்க. ஓகே சார். ஒட்டஞ்சத்திரம் third right. அடுத்த போட்டியில் ஆட வேண்டிய அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். 2வது அரையிறுதி போட்டி. இதனைத் தொடர்ந்து 2வது அரையிறுதி போட்டியில் பங்கு பெற வேண்டிய ஜட்ஜஸ் ஆஃப் சென்னை அணியினரும் பாரதி ஸ்போர்ட்ஸ் கிளப்